ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயுமே தேனிக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட இக்னிஸ் காரில் தாங்க வந்து போவோம். ஆனால் அந்த சமயத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ கூட்டமாக போகிறதுக்காண்டி ஒரு பெரிய வண்டி வேணுமேன்னு சொல்லி மனோஜ் டிராவல்ஸ் கிட்ட வந்து ஒரு வண்டி வந்து கேட்டோங்க. ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான வண்டியை வந்து கொடுத்துட்டாங்கங்க. அந்த வண்டியில் ஒரு தடவை தேனிக்கு போயிட்டு வந்தவுடனே எனக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. உடனே இந்த வண்டியை பற்றி நம்மளோட ஃபாலோவர்ஸ் கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால அந்த ஓனர்கிட்ட, அண்ணே அண்ணே ஒரு நாள் உங்களோட வண்டியை கொடுங்கண்ணே, இதை வச்சு வீடியோ பண்ணிட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன். அவரும் வந்து வண்டியை வந்து கொடுத்துருக்காரு. இந்த வண்டி எப்படி இருக்குது, இந்த வண்டியில் என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதான் நான் ஒன்றுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேங்க. வாங்க வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ இதுதாங்க நம்ம சொன்ன வண்டி. இந்த வண்டியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட அர்பானியா வண்டிங்க. இந்த வண்டியை வந்து தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் மனோஜ் டிராவல்ஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே இந்த வண்டியை பார்க்கும்போது பயங்கர மாசா வந்திருக்குங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கே இப்படி இருக்கே. வாங்க இந்த வண்டியை சுற்றி இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த வண்டியோட சைடு லுக்கை பார்த்தீங்க அப்படின்னா இது உண்மையிலே சொல்ல போனோம்னா வண்டி மாதிரியே தெரியலங்க. ஒரு கேரவன் லுக்கு மாதிரி வந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த வண்டி பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதில் இருக்கிறதுல இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா விண்டோஸ் தாங்க. பாருங்க, ஒவ்வொரு விண்டோவும் எவ்வளோ அகல சகலமாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. இது மட்டும் இல்லாமல் இந்த விண்டோஸில் வந்து பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பிளாக் ஃபினிஷ்னால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வெளியே வெயில் அடித்தாலும் அந்த அளவுக்கு உள்ளே வந்து வெயில் தெரியாது. அதே மாதிரி இந்த பிளாக் ஃபினிஷ் இருக்கிறனால நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கிளியரா வந்து தெரியாதுங்க. இந்த மாதிரி இருக்கிறனால உள்ள டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ டூர்லாம் போகும்போது உள்ள டான்ஸ் ஆடிட்டு போறோம் அப்படின்னா வெளியே தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்னால இது வந்து கம்ஃபர்டபுளா வந்துருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வண்டியை ஓப்பன் பண்ணி வண்டிக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்ற வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஏறுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரச்சனை இல்லாமல் பொறுமையாக இருக்கலாம். அது ஏறப்போது கீழே விழுந்துரும் அப்படின்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பக்கமும் சைடில் கம்பி கொடுத்துருக்காங்க. அதை பிடிச்சிட்டு நல்ல சப்போர்ட்டோட வந்து ஏறலாம். அதே மாதிரி இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சில வண்டிகளில் ஏறும்போது இந்த சீட்டை மடிச்சுட்டு ஏறணும், இந்த சீட்டை திருப்பி எடுத்து போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்து வந்து இருக்கும். ஆனால் இதில் எந்த விதமான பஞ்சாயத்தும் இல்லை. நம்ம பாட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணுறோமா, ஏறுறோமா, உள்ள வரோமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டிக்குள்ள வந்தாச்சு. வண்டிக்குள்ள வந்தோம் அப்படின்னா மொத்தம் 16 சீட்டு வந்துருக்குங்க. ஒவ்வொரு சீட்டுமே சும்மா ஜம்முன்னு வந்திருக்கு. இதுல என்னோட ஃபேவரட் சீட்ல தான் நான் வந்து உட்கார போறேன். இத்தனை சீட் இருக்கு, இது மட்டும் ஏன் ஃபேவரட் சீட் அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. இந்த ஃபேவரட் சீட்டுக்கான காரணம் என்னன்னா இந்த பெரிய விண்டோ தாங்க. இந்த விண்டோ பேர் என்னன்னா ஷீல்டு பேனரோமிக் விண்டோஸ்ங்க. அதாவது இந்த விண்டோஸ்ல இருந்து நீங்க வெளியே இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ கிளியரா வியூஸ் வந்து சூப்பரா வந்து தெரியும். நார்மலா நம்ம பஸ்ல போகும்போது சும்மாவே விண்டோ சீட்டுக்கு வந்து சண்டை வரும். அது இவ்வளோ பெரிய விண்டோ சீட்டுக்கு பெரிய சண்டையா வந்தாலும் வருங்க. அதனால நீங்க இந்த வண்டியில போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மொதவே இந்த சீட்டுக்கு வந்து இடம் போட்டு வச்சிருங்க. அப்பதான் நம்ம ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இப்போ இது போக இந்த வண்டியில என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சீட்டுக்கு மேலே வந்து ஏசி வந்து இருக்குங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா காத்து வரும். ரெண்டு பக்கம் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீட்டு பக்கத்துலையும் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம ட்ரிப்பெல்லாம் வந்து போகும்போது சார்ஜிங்க்கு வந்து மல்லுக்கட்டே வராது. நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக நம்ம சீட்டில் உட்காந்தபடியே சார்ஜை போட்டுட்டு படம் பார்க்குறோமா, ஃபோனை நோண்டுறோமா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே வந்திருக்கலாம். இந்த சீட்ஸை பார்க்கும்போதே நமக்கு இவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கே. இதை விட கம்ஃபர்டபுளா இன்னும் சூப்பரான சீட்ஸை வந்து இவங்க அப்கிரேட் பண்ண போறாங்க. இப்போ 16 சீட்ஸ் இருக்கா, இதுல வந்து 12 சீட்டா மாத்தி ஒவ்வொரு சீட்டையும் சோஃபா டைப்ல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து கொண்டு வர போறாங்க. இது மட்டும் இல்லாம முன்னாடி வந்து இப்ப டிவி இல்லாம வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இங்க டிவியும் வந்து கொண்டு வர போறாங்க. டிவிலாம் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லாங் ட்ரிப்பு எங்க வேணா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஒரு 2 படம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டே வந்திருக்கலாம். ஏன்னா இந்த வண்டியில போகும்போது எதுவுமே வந்து தெரியலங்க, எல்லாமே ஸ்மூத்தா வந்திருக்கு. அதனால இந்த மாதிரி வண்டியை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டிராவல் ட்ரிப்பு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இப்போ அதுக்கப்புறம் அப்படியே பேக் சீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா பேக் சீட்லயும் நல்ல ஸ்பேஸ் வந்து இருக்குங்க.
எப்பயுமே நிறைய வண்டிகள்ல வந்து போகும்போது பின்னாடி சீட்ல மட்டும் கால் வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. அந்த அளவுக்கு டஞ்சனா வந்து இருக்கும். ஆனா இந்த சீட்ல அந்த ஒரு பஞ்சாயத்தே வந்து இல்ல. நம்ம பாட்டுக்கு கால நீட்டி ஜம்முனே வந்து உட்காந்துக்கலாம். அதனால வயசானவங்க ட்ரிப்புக்கு வராங்க அப்படின்னா, அவங்க இந்த பேக் சீட்ட பிடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பேசியஸா ரொம்ப சூப்பரா வந்து பேக் சீட் வந்து இருக்கு. இப்ப இந்த வண்டியில தான் நம்ம வந்து போய்க்கிட்டு இருக்கோம். வண்டி வந்து இப்ப ரன்னிங்ல இருக்கு. உண்மையிலே வண்டி வந்து மூவ் ஆற மாரியே வந்து தெரியலங்க. அந்த அளவுக்கு பயங்கர ஸ்மூத்தா வந்து வண்டி வந்து போய்க்கிட்டு இருக்கு. இதே மாரி வண்டி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா கூட நம்மளுக்கு எதுவுமே வந்து தெரியாது. அப்படியே நம்ம பாடி டயர்ட் ஆகாம எப்படி ஃப்ரெஷ்ஷா ஏறணுமோ, அதே மாரி ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கிடலாம். அந்த அளவுக்கு வண்டி வந்து பயங்கர ஸ்மூத்தா வந்து போய்க்கிட்டு இருக்கு. சஸ்பென்ஷன் வந்து செமையா வந்திருக்கு. இந்த வண்டியில எல்லா சீட்லயும் உட்காந்து பார்த்தாச்சு. அடுத்து முக்கியமான சீட்டு டிரைவர் சீட்ல உட்காந்து பார்க்கணும்ல. அதனால தாங்க இப்ப நம்ம டிரைவர் சீட்ல வந்து உட்காந்துருக்கோம். உண்மையிலே டிரைவர் சீட் கம்ஃபர்டபுளா இருந்தாதான் நம்ம பின்னாடி கம்ஃபர்டபுளா வந்து டிராவல் பண்ண முடியும். ஆனா இந்த டிரைவர் சீட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இந்த வண்டியை பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ஓட்டணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நமக்கு தான் லைசன்ஸ் இல்லையே. லைசன்ஸ் இருந்து கார் ஓட்டி பழகிக்கிட்டு கண்டிப்பா இந்த வண்டி ஒரு தடவையாவது வாழ்க்கையில ஓட்டி பார்க்கணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வண்டியை பார்க்கும்போது பயங்கர மாசா வந்திருக்கு. இந்த வண்டியை பத்திலாம் சொல்லும் போது நீங்க எல்லாம் என் மேல கோவப்படுவீங்க. நீங்க மட்டும் ஜம்முன்னு இந்த வண்டியில போயிட்டு வந்துட்டீங்க, நாங்க இந்த வண்டியில போனோம்னா எப்படி போறது அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. ஒண்ணும் இல்லைங்க, இந்த வண்டியில நம்பர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த மனோஜ் டிராவல்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் கோயம்புத்தூர்ல இருந்து சவுத் இந்தியால உள்ள எந்த பிளேஸுக்கு வேணா நீங்க நினைச்ச இடத்துக்கு ட்ரிப் வந்து போலாங்க. அந்த மாதிரி ட்ரிப் போகும்போது நீங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் நினைக்கலாம், நான் வந்து போனா ஒரு இடத்துக்கு மட்டும் இல்ல 2 3 இடம் வந்து கவர் பண்ணணும், ஒரு பேக்கேஜா டூர் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்க வந்து டூரிசம் பேக்கேஜஸும் நிறைய வந்து பண்றாங்க. உங்களுக்கு தகுந்தாப்புல உங்களோட ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணி கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல உள்ள நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க 75 வண்டிகள் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. மந்த்லி கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து இவங்களோட வண்டிகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இவங்க கிட்ட இந்த அர்பானியா வண்டி மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வண்டி இருக்குங்க. இனோவா, எட்டியோஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வண்டி வந்து வச்சிருக்காங்க. அதனால நீங்க உங்க ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டு நீங்க மனோஜ் டிராவல்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களே உங்களுக்கு ட்ரிப்புக்கு தேவையான ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருவாங்க. அதனால நீங்களும் கூடிய சீக்கிரத்துல இவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.